மேடம் என்ன போதும் முடியல. தண்ணி குடிமா. போதும். இன்னொரு பாட்டில் எடுத்துட்டு வரேன். நோ. உட்காரு. அப்படியே உங்க டாடி கூட ஓட்டிட்டல நீ. ஆமா, யார் நம்மள பாத்துக்கிறவங்களோ அவங்க கூட தான் ஓட முடியும். நான் உங்களை பாத்துக்கல. காட்டி தானே பாத்துக்கிறீங்க. சொல்லிட்டா அது விளையாட்டுக்கு சொன்னேன். டெய்லியும் விளையாட்டுக்கு சொல்லுவாரு இவரு. என் தெய்வம் போய் பாருப்பா, போய் பாரு, போய் பாருன்னு. நிஜமா கோட்டாகும் தெரியாது. உங்களுக்கு பிடிக்கிறவள போய் பாருப்ப தெரியும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆமா, உங்க தெய்வத்தை பாக்குறதுனால சொல்லி காட்டுறீங்க. சொல்லாத கஷ்டமா இருக்குடா. மட்டும்தான் கஷ்டமா இருக்கும். இனிமே தவிர சொல்லி காட்ட மாட்டேன். இன்னும் வேண்டாம், நீ தனியாவே படு. நேற்று எனக்கு பிடிச்சி விருப்பத்ததோ இல்ல, தனியா படு. 5 மாசத்துக்கு தனியா படு. வேண்டாம், இதுக்கப்புறம் 5 நிமிஷம் தள்ளி போறதாவே இல்ல. தள்ளி போனா போங்க, கட்டி போங்க. நான் தள்ளி போயிட்டேன். நான் ஹாஸ்பிட்டல் பார்க்க மாட்டேன். அப்புறம் வேண்டாம் பார்த்தா எனக்கு கேட்காது. பண்ணாத. இனிமேல் சொல்லி காட்டுவீங்க. மொத்தம் மாட்டேன். ராக்கம்மா. ஓ, நான் ரவுடி ராக்கம்மா. சாரி. 2 நாள் காய போடுறேன் இரு. நான் அப்புறம் வீட்டுக்கு ஓடிட்டேன். என்ன ஓடுது மனசுக்குள்ள? ஒன்னும் இல்லையே. என்ன பண்றீங்க? ஏன் ரூம்ல வந்து உட்காந்துட்டேன்? வெளியே உட்கார வேண்டியதானே? வரவங்க போறவங்க எல்லாம் கேள்வி கேட்கறாங்க. டாக்டர் எப்படி இருக்காங்க கேட்பாங்க. டாக்டரே எப்படி இருக்காங்க கிட்ட ஒரு மாதிரி இருக்குடா. மோஸ்ட்லி வரவங்க எல்லாம் மாசம் மாத்திரவங்க செக்அப் பண்றவங்க கிட்ட வருவாங்க. அவங்களும் நம்ம தெரியும். உனக்கு என்னமாச்சு, நீ என்னமாச்சுன்னு கேக்குறாங்க. எனக்கு அது ஒரு மாதிரி எம்பாரசிங்கா இருக்குடா. மேடம் உள்ள வந்துட்டீங்க. இந்த ரூம் எம்டியா இருக்கு சொன்னாங்க. ஸோ நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். வந்தா சொல்லுங்க சொல்லிட்டு வந்துட்டேன். சரி எல்லா டெஸ்ட்டும் கொடுத்துட்டேன். ரிப்போர்ட்டும் எனக்கு மெயில் பண்ண சொல்லிட்டேன். செக்அப் பண்ண சொல்லிட்டேன். இந்த உடனே எனக்கு அனுப்பிவிடு. சரிடா, அனுப்பிவிடுறேன். சரி, அடுத்த டாக்டருக்கு பார்த்துடுறியா? வேண்டாம். ஏன்? ஆமா, 12 மணிக்கு இஎன்டி டாக்டரை பார்க்கணும். அதுக்கப்புறம் 10 மணிக்கு காலையில நாளைக்கு பிரெயின் டாக்டர், நியூராலஜி டாக்டர், உங்க டாக்டர் தான் பார்க்கணும். ஆமா, அதுக்கு என்ன? அப்புறம் 2 ஹவர் வெட்டியா தானே இருக்கணும். அப்போ வந்து இவரை பார்த்துக்கிறேன் நாளைக்கு. சொல்றியா? சரி. ரொம்ப டெஸ்டா, தொண்டையிலெல்லாம் விட்டு எடுத்தாங்களா, வலிக்குதுடா. தூங்கணும். சரி நானும் மாத்திரை சொல்லிட்டேன். டோசேஜ் ரோல் கொடுத்துக்கலான்ட்டு சொல்லிட்டு பார்த்து மாத்தலாம் சொல்லிட்டாங்க. ஓகேடா, தேங்க்யூ. வெல்கம். இப்போ தெரியுறாங்க பாரு. ஓய், வந்துட்டியா? ஆமாங்கலி, எவ்வளவு நேரம் தெரியுமா ஓடி வந்தேன். எடுத்துட்டியாடா? இருங்க, லைனா கேள்வி கிட்ட எப்படி பதில் சொல்லுவா? ஆல் டன். சூப்பர். வீட்டுக்கு எத்தனை நாளைக்கு? ஆமா. பெரிய சம்பவம் பண்ணிருக்கீங்க போல இருக்கே. ஃபோன் பண்ணி சொல்லிட்டாளா போலமானாளா? சொன்னா. ஏய், இதுகிட்ட கூட மறைச்சிட்ட பத்தியா? இருக்குமே இப்படி ஏமாத்திட்டே போய். சும்மாலா. ஏலா, இந்த வீக்கெண்ட் வீட்டுக்கு வா. என்ன நீ சொல்லினா நான் வரப்போறேன். அப்புறம் என்ன கேள்வி? எல்லாரும் கூட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு. வாங்க. கம்பல்சரியா வரணுமா? வேலையெல்லாம் முடிச்சுட்டு யாராவது இன்வைட் பண்ண வேண்டியதான் இன்வைட் பண்ணிட்டு நைட்டு தூங்குறது இங்க வந்து தூங்குங்க. திருப்பி காலையில வேலை இருந்தா போயிடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியா? என்ன ஊருக்கு போகணுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வரேன். அங்கதான் கிடக்க போறேன். அப்புறம் என்ன கேள்வி? ஓகேடா. அதனால பஞ்சாயத்து கேள்வி கிடைக்கலாம், அங்க வந்து கேட்கிறேன். சரியா? ஓகே. இன்னைக்கு எப்படியோ லேசர்லாம் வச்சு தொண்டை ஒரு வழி பண்ணிருப்பானுங்கன்னு தெரியும். பாய். வலிக்குதுடா, செம பெயினா இருக்கு. மறுக்கிறதுக்கு ஏதோ வைக்கலையாடா நீங்க? மறுக்கிறது வச்சு அப்படி ஃபீல் இருக்கா இல்லையான்னு தெரியும். அதனால நான் தான் வேண்டான்னுட்டேன். வலிக்குதோ? கொஞ்சம் ஆறுனதும் இவங்க பண்ணதுல ஆறாம என்ன சொல்றது பெருசாயிடுச்சோன்னு தோணுது. அப்படி ஆகாது, பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு நாள் அது ஃபுல்லா இருக்கும். காதுல இருந்து தொண்டை வரைக்கும் வலிக்கதான் செய்யுது. சரி ரெஸ்ட் எடு. இளநீ நிறைய கொடு. புண்ணா இருந்தா கூட ஆத்தி விடுறாங்க. போகும்போது வெளில அதை குடிச்சிட்டு போறேன். சரி, போலாமா? கொஞ்ச நேரம் பேசக்கூடாது. என்ன ரெஸ்ட் எடுத்துறீங்க? அப்புறம் அவன் என்ன சும்மா இருந்தா கைக்கு எக்ஸ்ரே, காலுக்கு எக்ஸ்ரே, இடுப்புக்கு எக்ஸ்ரே, அப்புறம் அதுக்கு ஸ்கேனு, எதுக்கெல்லாம் எக்ஸ்ரே எடுக்கிறாங்களோ அதுக்கெல்லாம் ஸ்கேன் வேற. அப்புறம் பிரெயினுக்கு, தொண்டைக்கு புரியுது. ஏதோ ஒரு மிஷினை வேற உள்ள விட்டாங்க. சரி, இது எல்லாத்துக்கும் உங்களை உள்ள விட்டாங்களா? நான் இல்லாம எப்படி உள்ள அமைச்சிருவா? செல்வாக்கு பேஷண்ட் கூட ஒரு அட்டெண்டர் இருக்க முடியும் உள்ள இதெல்லாம். இங்க இருக்க டாக்டருக்கு இந்த செலவு கூட இல்லைன்னா அப்புறம் என்ன டாக்டர்? அப்படி சொல்றீங்க? ஆமா, இது எங்களுக்கு பிரைவேட்ல பார்க்க தெரியாதா என்ன? கவர்மெண்ட் டாக்டர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல பாத்துக்கிறாள். இந்த ஹாஸ்பிட்டல் எந்த அளவுக்கு இருக்கும்னு காட்டுறாள். அப்படி சொல்ல வரீங்க? சரி. சரிடா, வீட்டுக்கு வாங்க. நாளைக்கு வந்து பாப்போம். கண்டிப்பா வாங்க. ஓகே பாய், டியூட்டி எடுத்து கிளம்புறேன். பாய்டா. ஓகே, நானும் ஒரு கோயில் கிளம்புறேன். கூட்டு போலீங்க ஆச்சரியம். கூட்டு போங்க. சரி. ஒழுங்கா கிட்ட வந்து விருப்பித்தது முடியாது.
இந்த ட்ரெஸ்ஸை இப்போ போட்டே ஆகணுமா? ஏன் அவ்வளோதான் இருக்கு இந்த ட்ரெஸ், அப்புறம் என்ன? பிடிச்ச எல்லோ தானே? ஏடி புருஷா. ஆமா கிட்ட ஏன் நான் வரல? இன்னைக்கு என்ன மூஞ்சி குத்திரும் பார்த்துக்கோங்க. உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருவாங்க, அப்புறம் அவங்க பக்கம் போயிட்டு பிச்சு விட ஒழுங்கா வந்துரு. ஆல்ரெடி 4 நாள் தள்ளி வச்சு நான் கோமா தான் இருக்கேன். இருந்துக்கோங்க, எனக்கு என்ன வந்துச்சு? ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாள் என்ன சொன்னேன், நிறைய தரேன்னு. நான் போயிட்டு உங்க அப்பா கூட இருந்துட்டேன். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு போறதுக்கு போனா டயர்டா இருக்குன்ட்டு அப்படியே உங்க அம்மா கூட போய் பார்த்துட்டேன். சரின்னு விட்டா மறுநாள் செக்அப் போனோட அப்படியே சித்தி வீட்டுக்கு போயிட்டேன். அது போறவங்க கூட அப்படி போயிட்டேன். அதோட வரவே இல்லை. நேற்று வந்து சரி, நேற்று வந்து இங்க வரணும் பார்த்தா அப்படியே கீழே தூங்கிட்டேன். என்னன்ற வேலை பக்கம் பைத்தியம் பிடிச்சிச்சு தெரியுமா? கூடது வர கண்டிஷனு. ஏன் இப்படி பண்றேன்? என்ன இப்போ உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் டே ஃப்ரைடே 2 நாள் சுத்தமா பார்க்கல. அதுக்கு என்ன? இங்க வந்துரு. இன்னும் வேண்டாம். உடனே நான் கதை சொல்லிட்டேன். வேற வேலையே இல்லை. சரி சாப்பிடும்போது இப்போ தொண்டை வலிக்குதா? கொலக்கொலன்னு பிசைஞ்சு கொடுக்குறாங்க. கொஞ்சம் முழுங்கத்துக்கு கஷ்டமா தான் இருக்கு, ஆனால் பரவாயில்ல. புருஷன் கிட்ட இருக்கணும், அவன் பார்த்து பார்த்து பண்ணியிருப்பான். சாப்பிட ஆரம்பிச்சிங்களா இல்லையா? ஆனால் கொலக்கொலன்னு சாப்பிடுவோன்னு வெறுப்பேத்தாதீங்க. சாப்பிடல. நான் சாப்பிட்டா தான் வருவேன்னு சொன்னேன்ல. சாப்பிட்டல, அது உண்மையாக தான் சாப்பிட்டேன். மேல் குழம்பு ரசம் கூட்டு பொரியல் எல்லாம் சாப்பிடுவேன். ரெடி சமத்து. இப்போ தானே ஃபுட் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டாங்கல்ல, ஆனால் என்ன மென்று சாப்பிட முடியாது. ரொம்ப மைல்டாக கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்கணும், அவ்வளோதானே. அப்புறம் என்ன, எனக்கு இப்படி சாப்பிட்றதுக்கு லிக்விடே சாப்பிட்றலான்னு தோணுது. விளையாடுறியா? மார்னிங் அது எதுவுமே வேண்டாம். மார்னிங் ஏதாவது குடிக்கிறதே குடிச்சிடுறேன். மதியம் நைட்டு மட்டும் சாப்பிட்றேன். சரி மொத்தமாக 3 வேலை வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கோ. ஆனால் மார்னிங் நான் 2 வாட்டி குடிப்பேன். பாரு. சரி சரி போட்டு கிட்ட வா. வந்துரு. நான் தான் வரணுமா என்ன? சொல்லவே இல்லை. தெரியாம சொல்லிட்டேன். அதெல்லாம் செல்லாது, சொல்லிட்டல. கேடி படிச்சிருவான், அமைதியாக கொண்டு இருக்கு. மூஞ்சுக்குள்ள புதையிறதே வேலை. வெளியே வாங்க. கொடு, அப்புறம் வரேன். நான் சித்தி வீட்டுக்கு போனா நீங்க தான் மூஞ்சு காட்டிக்கிட்டே இருக்கீங்களே, தனியா படுங்கன்னு தான். இருக்க மாட்டேன் தெரிஞ்சும் போகணும்ல. இன்னுமே தான் போனேன். என்னையா ஒர்க் ப்ராமிஸ் வாங்கினேன். நான் அங்கேயாவது நிம்மதியா இருக்கலாம் தான். நிம்மதியாக நான் கேட்கிறேன். ஆமா பரவாயில்ல. ப்ளீஸ் குட்டிமா, பனிஷ்மெண்ட் கொடுக்குறது வந்து இங்கே இருக்கிற மாதிரியே குட்டிமா, எனக்கு விருப்பத்தாது குட்டிமா. நீ நல்லா பைத்தியம் பிடிச்சிச்சு எனக்கு. குட்டியா மாத்திரை போட்டு எனக்கு எப்படி ஃபோனில் பேசுகிறேன் கூட பேசல. ஆனால் நீ இப்படி அடிக்ட் ஆகாதீங்க பட்டோ. அவன் இப்போ என்ன? காது. ஆமாம், உடனே நடிச்சிரு. நீ காதுல கத்துல நான்லாம் நடிச்சேன். என்ன? சரி நான் ஏன் நான் இப்படி வெறியா இருக்க? நீ வச்சுட்டேன், என்ன பண்ணி தொலைக்கிறது? பாரு இவர பட்டுவ பழனி. இன்னும் கிடையாது. செல்ல பட்டுல நீ இல்லை. ரெடி தங்கம் வேண்டாம். எங்க போனாலும் கூப்பிட்டு போறேன் போதுமா? இதுக்குள்ள நம்பிக்கை இல்லை, ஏமாத்துக்காரி. நான் ஏமாத்துக்காரி. உனக்கு வந்து இங்கே தள்ளி வைக்க மாட்டேன்னு நினைச்சேன். அதை தள்ளி வச்சுக்கிட்டே இருக்கல. இப்போ பாரு. சரி சரி வைக்க மாட்டேன். போனாலும் கங்காரு குட்டி மாதிரி உங்களை தூக்கிட்டு போறேன். உனக்கு வலிக்கும், நான் தூக்கிட்டு போறேன். பரவாயில்ல. இப்போ என் சலத்துக்கு கோவம் போச்சு. போகாது, அதுக்கு நிறைய பனிஷ்மெண்ட் இருக்கு. தானே பனிஷ்மெண்ட் வந்தா தானே என் புருஷன். ஆமா, பனிஷ்மெண்ட் வாங்கிட்டே இருந்தா தான் என் பொண்டாட்டி இல்ல. நான் இனிமேல் பனிஷ்மெண்ட்டே வாங்காத மாதிரி நடந்துக்கிறேன். வேண்டாம், பனிஷ்மெண்ட் தான் நல்லா இருக்கு. இங்க இருந்து கேட்டா ஒன்றும் கிடைக்கல. பனிஷ்மெண்ட் சாதிச்சதான் உண்டு. பேட் பாய் எப்படி பேசிட்டு பாருது. நான் என்ன பண்ணிட்டேன், நான் உண்மையை சொன்னேன். சொல்வீங்க மூஞ்சுக்குள்ள ஒளிஞ்சது போதும் வாங்க. முடியாது, இப்படி தான் பேசுவேன் ஃபுல்லா. ஐயா பேட் பாய் வாமா. நோ 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 நோ. தெரியாம உங்களை 2 நாள் விட்டு போயிட்டேன், மன்னிச்சிடுங்க. இதுக்காக இப்படி வச்சுலாம் செய்யாதீங்க. என்னடா 3 சண்டே அது? சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, இன்னைக்கு சாட்டர்டேமா? கேடி எப்படி கணக்கு சொல்லுது? இந்த வீட்லயே வேற ரூம்ல இருந்தாலும் அதெல்லாம் எனக்கு செல்லுபடி ஆகாது. கேடி அவனு கும்பிட ஆரம்பிச்சிருந்து பிஸி தான் மேடம். என்னது? அது வந்து பட்டு மூஞ்ச வெளியே எடுத்துட்டு வா. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருவாங்க. கொஞ்ச நேரம் விட்டா என்ன போக்கு விட்டா அவ்வளவுதான், வெளியே வாங்க. இவர் சொன்னாலும் கேட்க மாட்டேன். ரொம்ப தப்பு பண்ற. வெளி தங்கம் அது பிடிக்கிறேன்னு கோவம் வருது பாத்துக்கோ. சரி நீங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு பத்திரிக்கை வைக்கலையா? ஒரு நாள் பகல்ல வேற என்ன பண்ணேன், அதுதான் போய் பண்ணேன். சரிதா இப்ப ஏன் விட்டு போனான்ட்டு. என்ன சார் என்ன புதுசா பைக்லாம் வாங்கியிருக்கீங்க? பர்த்டேக்கு சர்ப்ரைஸா வரட்டும்னு ஆர்டர் போட்டது. சரி அந்த ஆக்சிடென்ட்னால நான் ஆர்டர் எடுக்கல. அவங்க ஃபோன் பண்ணி கேட்கும்போது சரி அப்போ யாராவது கேட்டாங்க கொடுத்துருங்க அப்படி சொல்லிட்டேன். ஆர்டர் லேட்டாக தான் வரும்னு சொன்னாங்க. டென்ஷனில் பரவாயில்ல அப்படி சொல்லிட்டேன். சரி அது வந்துடுச்சுன்னு எடுத்துகிட்டு வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க.
அந்த பைக் பிடிக்கல, ரிட்டர்ன் போடலாமா இல்லை என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பைக் பிடிக்கல? நான் தான் பைக் ஓட்ட வேண்டாம் முடிவு பண்ணிருக்கேன். ப்ளீஸ் அப்படி பண்ணாதீங்க. வேண்டாம், சேஃப்டினா கார் தான். நீங்க ஓட்ட போற 10 ஸ்பீடுக்கு எதுக்குங்க இப்படி வெறுப்பேத்துறீங்க? என்ன போடாதம்மா, பைக் இருக்கட்டும்மா ப்ளீஸ்மா. இப்படி கெஞ்சாத, வேண்டாம், அது சேஃப்டி இல்லை. அதெல்லாம் சேஃப்டி தான், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். பைக் இருக்கட்டும், எனக்கு பைக் ரைட் தான் வேணும். இல்லடா, சொன்னா கேளு. அம்மே இங்க பாரு, பட்டு கார். நான் எதுக்கு பேசுறேன்? சரி, பைக் இருக்கட்டும். சொன்ன அடுத்த திரும்ப பாருப்பா. போய் சொன்னீங்களா? தங்கம் பைக் வேணும்ல, இருக்கட்டும். தேங்க்யூ, லவ் யூ குச்சி. இதுதான் இது. எப்போ காட்டுவீங்க பைக்கை? பொறுமையா காட்டுறேன். ரைடு நாளைக்கு அதை மறந்துடு. நாங்க நோங்க சொன்னா கேளு, எல்லாத்துக்கும் பிடி வரப்பிடிக்காது. அம்மே வேண்டாம், பைக்கை நீங்களே வச்சுக்கோங்க, ரிட்டர்ன் போடுங்க, எதனா பண்ணுங்க. என்ன இவங்க வரமாட்டாளுங்களே. இங்க பாரு, இங்க பாருன்னு பிடிச்சிக்கிறத பத்தி கவலை இல்லை. நான் என்ன பண்ணு, பைக் ரைட்ல கூட்டு போக முடியாதுன்னா முடியாது. இருக்கிறதால தான் பிடி பிடிக்கிறா, அதுக்கு என்ன பண்றேன்னு பாரு. எதனா பண்ணிட்டு போங்க, காசு உங்க பைக், தலையிட நான் யாரு? எனக்கு திருப்பி பேசினா நாளைக்காது. ஆமா, வீம்புக்கு சமாதான பத்திரம் கூட்டு போய்க்கிறது ஆயிடுச்சுன்னா என் குழந்தை மாதிரி பிடிக்கிறான்றதுக்காக எல்லாத்துக்கும் ஓகே சொல்லக்கூடாது. ஒரு கார் இழுத்து பிடிச்சா கூட பேசாமே இருக்காது. அவளை இருந்துக்கும். என்னல்லாம் நிறைய பேர் புடவைலாம் வந்திருக்காங்க பாத்தியா? பார்த்தேன். புடவையே பிடிக்காது. புடவையே பிடிக்காது, எப்படி புடவைல வந்தாங்க? ஏய் மச்சான், என்னடா ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கோம். நான் என்கேஜ்மெண்ட் ட்ரெஸ் சரி போடாம இருக்கேன், எடுத்து போட்டேன் ரொம்ப நாள் ஆச்சுட்டு. என்ன இது, எனக்கு எடுத்து வச்சிருந்தீங்கல்ல, சரி எதுக்குமே போடலன்ட்டு நீ சும்மா போட்டேன்டா. சும்மா போட்டாங்களா? பார்த்தா சும்மா போட்ட மாதிரியா இருக்கு, மேட்சிங்கா போட்ட மாதிரி இல்ல. எனக்கு அப்படிதான் தெரியுது. என்னதான் ஓடிட்டு இருக்கேன்னு தெரியுது. யார் சொல்லி புடவை கட்டினீங்க? என்கிட்ட போய் சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். தெரியுதுல்ல, அப்புறம் ஏன்டி என்ன வெறுப்பேத்துற? வெக்கத்தை பாரு, புதுசா இருக்குல்ல. உங்ககிட்ட மட்டும் பேச மாட்டாளே, இவ்வளோ வீம்பா இருக்கா. பரவாயில்ல, இருந்துக்கும். நான் பேச மாட்டேன், பேசினா அப்போ கொஞ்சம் திருப்பி மனசை மாற்ற பார்ப்பேன். நீயா சாரி சொல்லிட்டு பைக் வேண்டாம்னு சொல்ல வைக்கிற. சரி பண்ணிடுவோம். என்னதுக்கு இப்படி திக்கி போட்டீங்க? நிறைய பேர் எட்டி எட்டி பார்த்தாங்க, இப்போ பக்கத்துலயே இருக்கீங்கல்ல, அழகா பார்ப்பாங்கல்ல, அதான். அப்பாவி, அவன் வச்சுக்கணும் அவ்வளோதான் பார்த்துட்டு இருக்கானா? போட்டாத பேசணும்னா கூட அந்த ரூம் யூஸ் பண்ணிக்கலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. போய் பேசுவோமா? அதேதான். சரி அந்த பக்கம் திரும்ப வேணும், ஓட்டுறா. ஃபோன் பண்ண பெல்லா போகும், இப்போ வெயிட்டிங் தாண்டி. சில பேர் டியூட்டி எல்லாம் பாக்குறாங்களான்னு தெரியல. போதும், என்ன ஓட்டுனது போதும். என்ன உங்க வீட்டுக்கு பைக்ல வந்திருக்கு போல? எங்க வீட்டுக்கா? எங்க வீட்டுக்கு எதுவும் வரலையே. தெரியாதா? அது இந்த வீட்டுக்கு வந்திருக்கும், எங்க வீட்டுக்கு வரல. முறை பரவாயில்ல, அப்படியே சொல்லிட்டோம். என்ன டெய்லி பைக் ரைடு தான். வேற ஏதாவது பேசுறீங்களா? அது எப்படி விடுவோம், எவ்வளவு சீன் போட்டா. போட்டாளா? என்ன சீன் போட்டா? இல்லாத கதை வேண்டான்னு புது மொபைல் பொண்ணு இருக்காங்களா, அவங்கள பத்தி பேசுங்க. எவ்வளவு பந்தா பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்படி சொன்னா நம்ம ஒத்துப்போமா? என்னடா என்ன குடும்பமே அவளுக்கு ஓட்டுறீங்க? ஒரு சபத கதடா. நான் வேண்டாம். இப்பெல்லாம் எங்களை வச்சு செஞ்சீங்கல்ல, அப்புறம் என்ன? இன்னொன்னு மட்டும் வலிக்குதோ? லவ் வேண்டாம், நான் அப்புறமா சொல்றேன். நான் வேண்டாம். எவ்வளவு சீரியஸா பேசுறான். அதெல்லாம் சொல்ல முடியாது, நாங்க சொல்லியே தருவோம், பேச்ச கேட்க மாட்டோம். நீங்க தான் ப்ரொபோஸ் பண்ணிட்டு போயிட்டீங்கல்ல. வேண்டான்னு சொல்றேன்ல. வாய் திறந்துன்னு வைக்க, நீங்க சொல்லுங்க. தேவையில்லாத விஷயம். வாய் திறக்காதுன்னு இது எவ்வளவு சத்தியம். நீ சொல்லுங்க, அது வாயாடாது. இருக்கு, தெரிய வேண்டாம் நினைக்கிறேன். அப்படி சொல்றேன். அவ தடுக்கிறதுக்கும் அவ தெரிஞ்சுக்க வேண்டாம் நினைக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அவ இப்போ தெரிஞ்சுக்க வேண்டாம் நினைக்கிறான். லவனியா கிட்டியா மறைக்க முடியும்? லவனியா பேக்காச்சு. கூப்பிடுறேன், பார்க்க மாட்டாளே. யார் பைக்லயும் ஏறலையே மேடம். ஏறினா என் புருஷன் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பைக்குன்னு சொன்னாலே. இப்படியா சொன்னா? ஆமா, அதுக்கு முன்னாடியே மாமான்ற இதுலயாவது அவர் பைக்ல ஏறலாம். அதுக்கப்புறம் அதை கூட ஏறலையே. அதனாலதான் ஸ்கூட்டி அவசர அவசரமா வாங்கினது, கத்துக்கிட்டதெல்லாம். ஏதாவது கூட்டு போனா கூட இவ ஸ்கூட்டில தான் கூட்டு போனோம். பண்ணி கூட்டு போன ஸ்கூட்டில தான் கூட்டு போவேன். ஆமாண்ணா, நீ அப்படிதான். ஆமாண்டா, இதுக்கப்புறம் பைக்குன்னா புருஷன் பைக்ல தான் ஏறுவாளாமா. அதுக்கு தான் பைக் அவனுக்கு அவ்வளவு சந்தோஷப்பட்டாலும். அதுவே நீங்க ஆசையா கொண்டு வந்துட்டீங்களேன்னு தான் எனக்கு பீச்சுக்கு பைக்ல வந்தா. அவ பைக்குன்னு ஏறணும், உங்க பைக்ல உங்க காசுல வாங்கின பைக்ல ஏறணும்னு தான் ஆசைப்பட்டா. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்ட்டு ஏறிட்டா. அதான் உங்க ஃபர்ஸ்ட் பைக் ரைடே.
ஆமால, எந்த ஃப்ரெண்டு வண்டி எடுத்துட்டு வரனால வேணாம் தானே சொல்லுவா. அவங்க அண்ணன் வண்டியில மட்டும்தான் போயிருக்கோம். அப்பா வண்டி எடுத்துட்டு வருவோம். அதுதான். அதை தாண்டி வேற வண்டி கிடையாது தெரியல. அப்போ எங்களுக்குன்னு ஒரு பைக் தான் சந்தோஷப்பட்டிருக்கா. வேற எடுத்துக்கு நல்லது இல்லையே. சரி, சமாதானப்படுத்திக்கலாம். சாரிடா, தெரியாம பேசிட்டேன். இது கை தட்டி விட்டா பேசு. அதான் என்கிட்ட முக்கியமா பேசணும்ல. என்ன கதை? சரி, மறந்துட்டேன். சரி, என் மேல ப்ராமிஸ் வாபஸ் பேசு. ஆமா, உங்ககிட்ட சில விஷயம் பர்சனலா பேச வேண்டியிருக்கு. நல்லா ஆமா, பர்சனலா. முக்கியமா. என்னைக்கு பைக் ரைட் போற அது சொல்லு. எப்போ ஸ்கூட்டி வாங்கி தராங்களோ அப்பதான் ஸ்கூட்டில போக முடியும். நானே சம்பாரிச்சு லோன் போட்டு தான் வாங்கணும். ஊட்டியை மறந்துடுன்னு பல வாட்டி சொல்லிட்டேன். கேட்டுச்சுல்ல. அப்புறம் இதுக்கப்புறம் நான் சம்பாரிச்சு கார் தான் வாங்கணும். சம்பாரிச்சு தான் வாங்குவீங்க, அப்ப நாங்க சம்பாதிக்கிறதுலாம் எதனா பண்ணிட்டு போங்க. தேவையில்லை, நான் சம்பாரிச்சு நான் வாங்கிப்பேன். என்ன செலவு இருக்கு? நான் சம்பாதிக்கும் போது லோன் போட்டு கூட வாங்கிப்பேன். யூஸ் பண்றதுக்கு ஒரு கார் போதும்ல. எப்படி பேசுற? நீ சொன்ன என்னைக்கும் யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்க தேவையில்லை. நான் சுயமாவே நடந்துப்பேன். நேற்று நான் ஏதாச்சும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சேன், அது வாங்கிட்டியாலா? வாங்கிட்டேன், எப்பவும் போல பூஜை ரூம்ல வச்சுட்டேன். தேங்க்யூலா. என்ன வாங்குனீங்க? அதுவா, ஹேண்ட்மேட் ஸ்டிக் ஒன்று. மேட் ஸ்டிக்கா அப்படின்னா? ஒரு மாதிரி ரிமோட் கண்ட்ரோல் ஸ்டிக்கு. அது டைல்ஸை பிடிச்சிக்கும், கையில் ஒட்டிக்கும். அவள் பிடிச்சிட்டு நடக்கணும்னு அவசியம் இல்லை. அது இன்விசிபிள் வேற. ஸோ அவளுக்கு மட்டும் தான் அந்த ஃபீல் இருக்கும், டைல்ஸ்க்கும் அவளுக்கும் கனெக்டாக இருக்க மாதிரி. மற்றபடி பார்க்குறவங்களுக்கு தெரியாது. இப்படியெல்லாம் ஸ்டிக் விற்குது. எந்த வெப்சைட்ல இருந்து கண்டுபிடிச்சிங்க? அவள் தான் தேடி கண்டுபிடிச்சிருக்கா. ஹாஸ்பிட்டலுக்குலாம் போகணும்ல இதுக்கப்புறம் அப்படின்ட்டு. இன்னும் ஒரு 3 மாதம் இப்படி தான் நடக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதான். சரி, நல்லா தான்டா இருக்கு, தெரியவே இல்லை. நம்ம நார்மலாக நடக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனால் என்ன, மூவ்மெண்ட் மட்டும் நம்ம கரெக்டாக வச்சுக்கணும். அதில் அந்த ரிமோட் வந்து கையில் ஹேண்டில் பண்ணுறோம்ல, அதை மட்டும் கரெக்டாக பார்த்துட்டா போதும். அதில் ஃபார்வர்டு அழுத்தினாதான் அது அடுத்த ஸ்டெப் வைக்குது நம்ம நடக்கிறதுக்கு. நம்ம கையை தூக்கி வைக்கிற மாதிரி அது. கை தூக்கி வச்சா அங்க ஒரு கொம்பு இருக்கிறது தெரியும், பார்க்குறவங்களாம் என்னென்னு கேட்பாங்க. ஸோ இதுக்கு அந்த ஆப்ஷன் இல்லை, அவ்வளோதான். பேஷண்ட்டை பார்க்க வந்துட்டு இவ்வளோ பேஷண்ட் எல்லாரும் விசாரிக்க தேவையில்லை அதுக்காக. ரொம்ப எழுந்துக்கவும் போகிறது இல்லை. ஸோ அப்படி எழுந்துட்டோம்னா அதை யூஸ் பண்ணிப்பேன் அதுக்காக. அது ஒரு மாதிரி ஷார்ட் பட்டன் மாதிரி இருக்கு. இது பண்ணிட்டா அதுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் போட்டு வச்சா அதோட ஒரிஜினல் ஸ்டிக்கு தெரியுது. அது ஓப்பன் ஆச்சுன்னா அது ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கலர், அப்போ தெரியல. ஆனால் அது சின்ன சின்னதாக ஆகும்போது அதோட கலர் தெரியுது. என்ன சொல்றது, ஒரு லைட்டர் இருக்குமா? லைட்டர் கூட கிடையாது, ரப்பர் இருக்குல்ல, ஒரு அப்சரா ரப்பர் சைஸ், அந்த பெருசு இருக்குமே, அந்த சைஸ்ல தான் இருக்கு. மட்டும் அதே சைஸ். அது ரெண்டும் போட்டேக்க ஒரு பவுச், அவ்வளவுதான். முதல்ல அரேஞ்ச் பண்றேன். பண்ணு. உன் பாய்க்கு அந்த ஸ்டிக் வேணுமா? இப்போ என்ன சொன்னீங்க? ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூட நான் வரலாம். நாங்களே அப்புறம் என்ன? யார் தெய்வம் தேவையில்லை. சாரிடா, நான் தெரிஞ்சுக்கல, தெரியாம பேசிட்டேன். பைக்கு நீ அப்பதான் வெறுப்பன்றதுக்காக நான் அப்படி வார்த்தையை விட்டேன். மற்றபடி மடியில் இருக்கிறதே அது வெறுப்பாதான் இருக்கு. ஆனா மத்தவங்களுக்கு தெரிய வேண்டான்றதுனால உட்காந்துட்டு இருக்கேன் சார், அவ்வளவுதான். எப்படிடா சொல்ற? வெறுப்பாதான் இருக்கு, கத்தி அழணும் போலதான் இருக்கு. உங்க யாரையும் தப்பா நினைக்க கூடாதுன்றதுக்காக பொறுத்துக்கிறேன். எனக்கு எந்த பைக்கும் தேவையில்லை. உடைய பைக்ல போகணும்னு ஆசையும் படல. எனக்கு எந்த பைக் ரைடும் தேவையில்லை. யாரோட தயவும் எனக்கு தேவையில்லை. ஏய், நான் தப்பா பேசல. ஃபேமிலி செயின் விட்டு போகுமா என்ன வார்த்தையை கொட்டுறதுக்கு? அவங்க விருப்பித்தத. அப்புறம் சரி கேர்ள்ஸ் வாங்கல, நம்ம அந்த ரூம் போலாம். இந்த மாதிரி பண்ணாத. மட்டன் விட்டதான் நீ போவ மட்டன். அப்படியே புருஷன் விட்டு மறு வேலை பார்ப்பாரு. இதுல நம்ம அந்த ரூம் போய் கொஞ்சம் கொல்லா விடுவோம். அது நான் அப்புறம் புரிய வைக்கிறேன், பேசுறேன். அப்ப புரிஞ்சுக்கிட்ட? நிச்சயமா நான் அப்படி யோசிக்கல. நான் ஆசைப்பட்டு தானே பைக் வாங்கணும், போயிட்டு வருமா. பைக் அந்த ஆக்சிடென்ட் அப்புறம் பைக்குனாலே பயமா இருக்கு. நீ விழுந்து பெருசா அடிபட்டுமோன்னு பயமா இருக்கு. நீ பண்ணட்டும். அதுக்காக நீ இவ்வளவு அடம் பிடிக்கிறியே. நீ அடம் பிடிக்கிற ரீசன் எனக்கு தெரியாது இல்ல. தெரிஞ்சாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு பைக் வேண்டாம். எனக்கு நீதான் முக்கியம். இந்த மாதிரி சின்ன சின்ன வாசிக்காகலாம் உயிரில் விளையாட மாட்டேன், புரியுது இல்ல. ஒரு ஸ்கூட்டி ஆக்சிடென்ட்டே போதும். வேண்டாமா? வேண்டாம், இதுதான் சேஃபு. அதுலயாவது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. முடியாது. இன்னும் அப்படி பார்க்குற சக்தி எனக்கு இல்லை, புரியுது இல்ல. இதுக்காக தான் நான் பயப்படுறேன், புரிஞ்சுக்குவோம். பேச மாட்டியா? செல்லம் தானே, தெரியும் நான் தப்பா பேசல, தப்பா நினைக்கலன்ட்டு. ஆஷா பேசினா அப்பதான் நீ பைக் வேண்டான்னு சொல்லுவேன்ட்டு. வேண்டான்னு சொல்லிட்டேனே. வேண்டாம் சொல்றது பைக் இல்லை, உன் புருஷனை. இவ்வளவு முட்டாள் இல்லை, இவ்வளவு புரிஞ்சுக்காத அளவுக்கு. எனக்கு வேண்டாம், அவ்வளவுதான். ரெடி பொண்டாட்டி, பனிஷ்மெண்ட்னா என்ன வேணா கூட மூஞ்ச காட்டாத. இல்ல. சாரி, என்ன பண்ண மன்னிப்ப. சொல்வீங்க சார், செய்ய மாட்டீங்க, தேவையில்லை. சரி, எதுவும் அதான் செய்யற சொல்லு. அப்ப நான் பைக்ல ஒரு ரைட் வரணும். விளையாடாத, வைக்காத. ஒரே ஆப்ஷன். நாளைக்கு நாளைக்குலாம் கேட்கக்கூடாது. இன்னைக்கு கேட்கறனா நீ கூட்டு போகணும். முடியாதா? ஒரே கேள்வி, அவ்வளவுதான்.
அடுத்த கட்ட வேலையை நான் பார்ப்பேன். என்னது என்னை விட்டு காண்டிக்கிறது? ஆமா. ஆமா, நீ ஆல்ரெடி தள்ளி வச்சுட்ட. 10 நாளாவே நான் தள்ளி தான் இருக்கேன். சரி, நீ சொல்ற, நீ கூட்டு போறேன் போதுமா? பொய்யிலையே. இல்ல இல்ல, ப்ராமிஸ். ப்ராமிஸ். என் மேல போடுங்க, அப்பதான் நம்புவேன். நீ அது வந்து சரிங்களா? சரி சரி, உன் மேல ப்ராமிஸ் 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 போதுமா? இப்போ நம்புறேன். ஓகே. போதும், கொஞ்சம் திருப்பிக்கோங்க. வர முடியாது. திருப்புங்க. சரி, கடைசியில் எப்படி தான் ஜெயிக்குது. இப்படிதான் ஜெயிக்கணும். என்ன பண்ணுவீங்களா? அப்புறம் பார்த்துக்கிறது ஒன்று. பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க.